ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க. இந்தியா ஒரு நாடு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த நாட்டோட கொள்கையில் இரண்டு இருக்கும். ஒன்று உள்நாட்டு கொள்கை, ஒன்று வெளியுறவு கொள்கை. இந்த வெளியுறவு கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா தொடங்கி சுதந்திரம் வாங்கின காலத்துல அதாவது 1947 2014 வரைக்கும் அதில் ஒரு ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம், ஒரு ஸ்திரத்தன்மை இருந்தது. நம்ம இந்தியா இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கும், அந்த எதிர்பார்ப்படியே நடப்போம். அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம ஒரு பெரிய எக்கனாமிக் பவர் ஹவுஸா இல்லைன்னாலும் நமக்குன்னு ஒரு மரியாதை உலக அரங்கில் இருக்கும். அப்ப 2014 நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவை சுத்தி இருந்த இந்த சார்க் நாடுகள் சொல்லலாம். இந்த சார்க் நாடுகள் எல்லாமே இந்தியாவோட நேச நாடுகளாக தான் இருந்துச்சு. எதிரி நாடுன்னு நீங்க எதையுமே சொல்ல முடியாது. அதாவது அந்த யூபி அரசு போகிற சமயத்துல பிஜேபி அரசு ஆட்சி பதவி கட்டில் ஏறும் அந்த சமயத்துல கிட்டத்தட்ட இந்தியாவை சுத்தி இருக்க எல்லா நாடுகளுமே இந்தியாவோட பெரிய எதிர்ப்பு கிடையாது, பாகிஸ்தான் தவிர. எல்லாமே கிட்டத்தட்ட இந்தியாவோட நேச நாடுகளாக தான் இருந்துச்சு. அந்த நிலைமை இன்றைக்கு இருக்கான்னா இல்லை, கம்ப்ளீட்டா முற்றிலுமாக மாற்றி இன்றைக்கு உலக அரங்கில் இந்தியா தனிச்சு விடப்பட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதற்கு காரணம் இப்ப இருக்கிற மோடி அரசு ஒரு 12 வருஷமா இருக்கிறாங்க. அவங்களோட தவறான வெளியுறவு கொள்கைகள் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பேருக்கு சொல்லிக்கலாம் உலகமே இந்தியாவை பார்த்து பயப்படுதுன்னா நம்ம சொல்லிக்கலாம், சந்தோஷம் பட்டுக்கலாம். ஆனால் உண்மையான நிலவரம் அங்கு வேறுதான். நீங்க பாபர் மசூதி இடித்து அந்த ஃபாலோ அவுட் சொல்லுவாங்க, அந்த காலத்துல இந்த ஒரு இந்திய வெறுப்பு ஒன்று பயங்கரமாக ஒரு இஸ்லாமிய நாடுகள் மத்தியில பரவுற காலத்திலையும் இஸ்லாமிய நாடுகள் இந்திய எதிர்ப்புங்கிற அந்த கொள்கை அங்க பெரிய அளவுல சக்சீட் ஆகல. ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு உலக அரங்கில் இருந்தது மதிப்பு. சரி, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவோட வெளியுறவு கொள்கை மோடி அரசுக்கு முன்பு எப்படி இருந்து நம்ம பார்க்கணும். 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்தியா உலகத்திலே மிகவும் வறுமையான நாடுகள்ல ஒண்ணு. ஆனா நமக்கு ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு, நம்ம தலைவர்கள் எல்லாருமே நன்கு படித்து உலகம் நன்கறிந்த தலைவர்கள், போராளிகள். அப்ப ஜவஹர்லால் நேரு முதல் பிரதம மந்திரி ஆகும்போது அவர் பிரதம மந்திரி ஆகும் பொழுதே உலகம் முழுசுக்கும் ஜவஹர்லால் நேரு தெரியும். எப்படின்னா ஒரு அரசியல்வாதியாக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஹிஸ்டாரியன், அதாவது ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் ஒரு நல்ல அறிவு சார்ந்த மனிதனாகவும் அவருக்கு தெரியும். அப்ப உலக அரங்குல அவங்க தன்னோட தன்னுடைய அந்த பர்சனாலிட்டியை வச்சு மற்ற உலக நாடுகளோட தலைவர்களோட அவரால் ஈஸியா நெருங்கி பழக முடிஞ்சது. ஒரு பாண்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள முடிஞ்சது. அப்ப அந்த சூழ்நிலைகள் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணி நேரு இந்தியா சிறிய நாடா இருந்தாலும் உலகத்தோட டாப் தலைவர்கள்ல ஒருத்தரா நேரு உலகத்துல பதிவளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இந்தியா வளர வர இந்தியா சோவியத் யூனியனோட கவனத்தை இருக்குது. பாரு இப்படி ஒரு நாடு மேல வருது. நேருக்கும் கொஞ்சம் சோசியலிஸ்ட் கொள்கைகள் மேல கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. அப்போ நம்ம டெமோக்ரஸி, நம்ம இந்தியா ஒரு ஜனநாயகம், சோவியத் யூனியன் போன்ற சர்வாதிகார நாடு கிடையாது. இருந்தாலும் சோவியத் யூனியனுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்தியா மேல ஒரு ஈர்ப்பு வருது. இந்த நாடு பாதி உலக வறுமையில இருந்தும் நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி நேரு மேல ஒரு ஈர்ப்பு தான் இந்தியா மேல ஒரு ஈர்ப்பாக மாறுது. அப்ப நேரு அதை வச்சு என்னெல்லாம் பண்றாரு, அதுல ஒரு சில ஃபெயிலியர்களும் இருக்கு. பஞ்சசீல கொள்கைன்னு சொல்லும்போது அந்த பஞ்சசீல கொள்கை நம்ம சைனாவோட போடுறோம், ஆனா அதை மீறி சைனா நம்மளை அட்டாக் பண்ணுது, இந்தியன் ஆர்மி தோற்குது, எல்லாம் சில பகுதியில் நம்ம இழக்கிறோம், அது வேற விஷயம். அந்த சமயத்துல உலகத்திலே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், உலகத்திலேயே இரண்டு சர்வாதிக நாடுகள் இருந்துச்சு. வல்லரசுன்னு சொல்ற 2 நாடுகள் இருந்துச்சு, ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு ரஷ்யா. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கோல்டு வாருங்கிறது அந்த சமயத்துல இருந்தவங்க, நாங்களாம் சின்ன பிள்ளைகளா இருந்தோம், அந்த சமயத்துல எங்களுக்கே தெரியும். அப்ப எப்படின்னா உலகத்துல ஒண்ணு நீங்க ரஷ்யாவோட இருக்கணும் அல்லது அமெரிக்காவோட இருக்கணும், நீங்க சர்வைவ் இல்லைன்னா வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. 2 நாடுகளும் எந்த சமயத்திலையும் மிகப்பெரிய வல்லரசுகள், எந்த சமயத்துல எப்போ சண்டை போடுவாங்கிற ஒரு சூழ்நிலையிலே இருக்கும். உலகத்துல இங்க இல்லைன்னா இன்னொரு நாடுகளை போய் இப்போ இன்னைக்கு அமெரிக்கா பண்றது அன்னைக்கு அமெரிக்கா ஒன்னும் சோவியத் யூனியன் பண்ணும், மாத்தி யார் உலகத்தை பெரிய ஆளுங்க இருக்கா, உலகம் முழுசையுமே தங்களுடைய விளையாட்டு மைதானமாக மாற்றி வைத்திருந்த காலம் அது. அப்ப அந்த காலத்துல நேரு, மார்ஷல் டிட்டோ யூகோஸ்லோவியால இருந்தவர், நாசர் ஈஜிப்டோட பிரைம் மினிஸ்டர், இவங்க எல்லாரும் சேர்ந்து நான் அலைன் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஒரு அருமையான மூவ்மெண்ட். நான் அலைன் மூவ்மெண்ட்னா அணிசேரா கூட்டணி, நாங்க உங்களுடைய சேர மாட்டோம் அவங்களுடைய சேர மாட்டோம்னு நடுவில் ஒரு பாதை வகுத்து கொண்டு போனாங்க. இதோட முக்கிய காரணகர்த்தா யாருதான் டீட்டோ அவங்க சொன்னாலும் நேருங்கிறது அவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ உலக அரங்குல இந்தியாவோட மதிப்பும் நேருவோட மதிப்பும் அதிகமா இருந்ததுனால ஆப்பிரிக்க நாடுகள், வறுமையில் இருந்த ஆப்பிரிக்க நாடுகளும் அப்புறம் தென் அமெரிக்க நாடுகள்லாம் இந்தியா ஒரு நேச நாடாவே பார்த்தாங்க. அன்றைக்கு இந்தியா லாட் ஆஃப் சாஃப்ட் பவர்னு சொல்லுவாங்க, மென்மையான பவர் நமக்கு இருந்துச்சு. நம்ம பெரிய நாடு கிடையாது, ஆனா எல்லா நாடுகளும் இந்தியா கொஞ்சம் அனுசரிச்சு தான் போகணும். ஏன்னா உலகம் முழுசும் பல நாடுகள் அடுத்து இந்தியா என்ன செய்ய போகுதுன்னு தலை நிமிர்ந்து பார்த்த காலம். இந்தியா நமக்காக பேசும், நேருவும் அவர் சார்ந்தவர்கள் நமக்காக பேசுவார்கள், பெரிய நாடு பேசுவார்கள், இந்தியா என்ன சொல்ல போகுதுங்கிறதுக்கு அன்னைக்கு உலகத்துல ஒரு மரியாதை இருந்துச்சு. அப்ப அதை நேருவும் நல்லா பயன்படுத்திக்கிட்டார். ஆப்பிரிக்கா எங்கெங்கெல்லாம் காலனி ஆதிக்கம் இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் வெள்ளையர்கள் மற்றவங்களை அடக்குமுறை பண்ணாங்களோ அதற்கெல்லாம் எதிர்த்து நேருவும் குரல் கொடுத்தார். அப்ப அதே சமயத்துல காலம் போக போக நம்ம சோவியத் யூனியன், சைனா வார் தோக்குறது கொஞ்சம் முன்னாடியே நம்ம சோவியத் யூனியனுக்கு நெருக்கமாக போகவும் ஆரம்பிச்சிட்டோம்.
அப்ப அமெரிக்கா உலகத்துல நம்மளை எதிர்க்கிறது. அந்த காலத்திலயும் உலக எக்கானமி சொல்ற பொருளாதாரத்தை அமெரிக்கால தான் கையில வச்சிருந்தது. இருந்தாலும் அமெரிக்காவால் இந்தியா ஒரேடியா ஏன் நசுக்க முடியலன்னா ஒரு காரணம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு ஆதரவா இருந்த நாடுகள், ஆப்பிரிக்கால இருக்க நாடுகளும் தென் அமெரிக்கால நாடுகள் கூட இந்தியாவை எதிர்த்து அவங்க பெரிய நடவடிக்கை எடுக்க அவங்களை விடல. ஏன்னா இந்தியா மீது அவர்களுக்கு ஒரு அபிமானம் இருந்தது, ஒரு நல்ல தலைவர் இருந்தார் நமக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் இறந்து போறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட மகளான இந்திரா காந்தியும் லால் பகதூர் சாஸ்திரியுமே அந்த சோவியத்தியோட அந்த உறவை அப்படி தொடரத்தான் செய்கிறார்கள். ஒரு யுத்தம் சைனாவோட நம்ம தோந்துட்டாலும் அதோட சைனாவோட நிப்பாட்டிக்குச்சு. ஏன்னா உலகத்துல மற்ற நாடுகளுக்கு இந்தியா மேல மதிப்பு இருக்குங்கிறதுனால உலகத்து பார்வையில் நம்மளோட மதிப்பு நம்ம இழந்துடக்கூடாது, சைனாவும் அதோட நிப்பாட்டிக்குச்சு. அப்ப பெரிய பவர் இல்லைனாலுமே உலகத்துல நம்ம தலைவருக்கு இந்த நன்மதிப்பை வச்சே மற்றவங்க நம்ம நெருங்க விடாம நம்ம பார்த்துக்கிட்டோம். அதே சமயத்துல சோவியத் யூனியனோட நம்பர் 1 அலையா மாறிட்டோம். சோவியத் யூனியனோட உலகத்திலேயே மற்ற கம்யூனிஸ்ட் நாடுகள் இருந்தாலும் மிகப்பெரிய நாடுகள் இணைஞ்ச மிகப்பெரிய நாடு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவா தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அமெரிக்காவில் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு நம்ம நிலைமை இருந்தது. இப்போ பாருங்க, 1971 நம்ம பாகிஸ்தானோட சண்டை போடுறோம். சண்டை போடும்போது அமெரிக்காவும் பிரிட்டனும் தன்னுடைய கப்பல் படையை இங்க இந்தியாவுக்கு எதிராக அனுப்புறாங்க. அந்த கப்பல் படை சேர 1 வாரம் 2 வாரம் இருக்கும் போது அந்த படை சேர்ந்து நம்ம சேர்ந்திருந்தால், ஒருவேளை நம்ம சமயத்தில் துரத்தி விட்டுருந்தாலும் நம்ம நிச்சயமா அந்த போரை தோர்ந்திருப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அவங்க 2 பேரும் படை அனுப்பின உடனே நம்மளுடைய நேச நாடான சோவியத் யூனியன், அன்றிருந்த சோவியத் யூனியன் நியூக்ளியர் சப்மரின் அனுப்பி நீ உள்ளவன் தலையிட்டேன்னா, இந்தியாவுக்கு எதிர்த்து சண்டை போட்டேன்னா இந்தியாவுக்கு ஆதரவாக நாம் களமிறங்குவேன்னு நமக்காக சோவியத் யூனியன் நின்றுச்சு. அது மட்டும் இல்ல, ஐநால காஷ்மீரை குறித்து எப்பெல்லாம் ரெசல்யூஷன் கொண்டு வர்றாங்களோ அப்பெல்லாம் சோவியத் யூனியன் நமக்காக வீட்டோ போடும். அன்று சோவியத் யூனியன் மேண்டல் சொல்லுவாங்களே, அந்த கிரீடம் இன்றைக்கு ரஷ்யால இருக்கு. அப்ப 90கள் 1989-90ல சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன நாடுகள் மூலம் அதுல மிகப்பெரிய பகுதி ரஷ்யா போய் சேருது. ரஷ்யா தான் சோவியத் யூனியன்ங்கிற பொசிஷன்ல இருக்குது. அப்ப ரஷ்யாவோடையும் அன்று இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு உறவை தான் வச்சிருந்தது. நம்மளோட நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், கிட்டத்தட்ட இந்தியாவோட 80-90% மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற எக்யூப்மெண்ட்ஸ் வான்படையாகட்டும், கப்பல் படையாகட்டும், இல்ல ராணுவமாகட்டும், இல்ல அநேகமா எல்லா தளவாடங்களும் சோவியத் யூனியன் தான் நமக்கு வரும். சோவியத் யூனியன் முடிஞ்ச உடனே ரஷ்யா அந்த வேலையை நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. 70-80% ராணுவ தளவாடங்கள் நமக்கு சோவியத் யூனியன் ரஷ்யால இருந்து தான் வந்துகிட்டு இருந்துச்சு. சோவியத் யூனியன் ரஷ்யால இருந்து வர்றதுனால என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, மேற்கத்திய பொருள்களோட சோவியத் யூனியனோட பொருள்கள் கம்மியா இருக்கும். அதற்காக குவாலிட்டி கம்மியா இருக்கும் நீங்க சொல்ல முடியாது. அப்ப இன்றைக்கு அதை குறை சொல்றாங்க நிறைய பேர். ஆனா ரஷ்யா குவாலிட்டி கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்துல இருந்துச்சுன்னா இன்னொரு விஷயத்துல ரஷ்ய பொருளோட குவாலிட்டி கூட இருக்கும். அப்ப இதை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதே சமயத்துல சோவியத் யூனியன் ரஷ்யா மெதுவா அந்த பதவிக்கு வர்ற காலத்துல நம்ம அமெரிக்காவோட ஒரு நல்லுறவு ஏற்படுத்தி கொண்டோம். அப்ப அமெரிக்காவோட நமக்கு உறவு இருக்கு, சோவியத் யூனியனோட உறவு இருக்கு. இந்த சூழ்நிலைகள்ல நம்மளோட ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு சொல்றோம் இல்லையா, நம்மளோட வான்வெளி அந்த டெக்னாலஜி, அந்த விண்வெளி டெக்னாலஜியும் நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. ஒரு சேட்டலைட், ஜிஎஸ்எல்வின்னு ஒரு சேட்டலைட் சொல்லுவாங்க, ஜியோ ஸ்டேஷனரி லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜியோ ஸ்டேஷனரி லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னா இங்க இருந்து சேட்டலைட்டை 36,000 கிலோமீட்டர் உயரத்துக்கு கொண்டு போய் அங்க ஆர்பிட்ல வைக்கணும். அப்ப அதுக்கு தேவையான அந்த இன்ஜினுக்கு பேர் கிரையோஜெனிக் இன்ஜின். இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் இந்தியாவில கிடையாது. நம்ம வெளிநாட்டில் வாங்கி அது மூலமா தான் கிரையோஜெனிக் வச்சுட்டு நம்ம லான்ச் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருந்தோம். அப்ப அந்த சமயத்துல, அந்த கார்கில் வாரம் அந்த சமயத்துல எல்லாம் இந்தியா அணுகுண்டு வெடிக்கிறாங்க. வெடிச்ச உடனே அமெரிக்கா இந்தியா மேல சாங்ஷன்ஸ் போடுறது, தடை போட்ட உடனே இந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு வாங்க முடியாம போயிருது. பட் ஆனா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அப்புறம் இந்தியன் சயின்டிஸ்டே சேர்ந்து அந்த கிரையோஜெனிக் இன்ஜினை டெவலப் பண்ணி இன்னைக்கு இந்தியா அந்த சேட்டலைட்டை தானே லான்ச் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பட் மறைமுகமா சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கிரையோஜெனிக் இன்ஜினை டெவலப் பண்றதுக்கு நமக்கு உதவியது அன்று இருந்த ரஷ்யா தான். மறைமுகமா எல்லா விஷயத்திலையும் உதவி நம்ம கையில அந்த டெக்னாலஜி கிடைக்க செய்தது ரஷ்யா தான். ரஷ்யாவுக்கு தான் கிரெடிட் கொடுப்பாங்க. அப்ப ரஷ்யாவுக்கும் நமக்குமான உறவு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால 2014 யூபிஏ கவர்மெண்ட் வர்ற வரைக்கும் ரஷ்யாவோட நம்ம உறவு நம்ம கொஞ்சம் அமெரிக்காவோட கூட்டிக்கிட்டோம், ரஷ்யாவை பின்தள்ள மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் அமெரிக்கா என்றுமே நம்ப முடியாத ஒரு அலை. இன்னைக்கு உங்க கூட இருப்பான், அன்னைக்கு அங்க தபக்கு ஜம்ப் பண்ணி நாளைக்கு பாகிஸ்தானோட போயிருவான். ஏன்னா அமெரிக்கா லாங் டேர்ம் பாகிஸ்தான் அலை. இன்றைக்கு உங்க கூட பேசிட்டோம், நாளைக்கு பாகிஸ்தான் விட்டா நீங்க சொல்ல முடியாது. ஆனா ரஷ்யா லாங் டேர்ம் நம்ம கூட அலை. அப்போ நம்ம விடக்கூடாதுக்கு அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் ரொம்ப நிலையா இருந்துச்சு. 2014 வரைக்கும் தான் நம்மளோட இது அவங்களோட எல்லா இதையுமே லைசன்ஸ் கொடுத்து இந்தியாவில ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் உரிமையை கொடுக்குற ரஷ்யா கொடுக்கும். அமெரிக்காவோ மேற்கத்திய நாடுகளோ அந்த ப்ரொடியூஸ் பண்ற உரிமை இந்தியாவுக்கு தரவே மாட்டாங்க. அந்த விஷயங்கள் என்னைக்குமே அவங்ககிட்ட இருந்து வாங்கியோ இது பண்ண மாதிரியோ தான் இருக்கும். அப்ப ரஷ்யாவோட நல்லா வச்சிருந்தோம். அதே சமயத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த உறவு நல்லா போய்கிட்டு இருந்ததுனால சைனாவும் இந்தியா மேல அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல பிரச்சனைகள் பண்ணவில்லை 2014 வரைக்கும். ஏன்னா யோசிக்கிறான், ரஷ்யாவுக்கும் அவனுக்கு ஒரு நல்ல நிலைமை இருக்கு. ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் அந்த சமயத்துல கோல்டு வார் ஓடிடுச்சு, மேல உள்ள கண்ட்ரி. இப்ப நம்ம ரஷ்யாவே பாய்க்கிற மாதிரி ஆகும். தேவையில்லைன்னு சொல்லி தேவையில்லாம இந்தியா விஷயங்கள்ல சைனா ரொம்ப நேரடியா மூக்கு நுழைக்க மாட்டாங்க, பயந்து ஒதுங்கி தான் இருந்தாங்கிறது நிதர்சனமான உண்மை 2014 வரைக்கும். 2014
அப்ப முதலே சொல்லிட்டு சுத்தி இருக்க நாடுகளோடையும் அது வரைக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. மோடி அரசு வருது. நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், காங்கிரஸோட கொள்கை எப்படின்னா ரஷ்யாவோட நம்ம நேச நாடா ரஷ்யா பார்ப்போம். பிஜேபியோட கொள்கை என்ன, பிஜேபியோட கொள்கை எப்படி, ரஷ்யாவில் மட்டும் நேச நாடு கிடையாது, அவங்களோட நேச நாடு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அப்ப நீங்க ஒரு 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 நாட்டோட வெளியுறவு கொள்கையை நேரா வட துருவத்துல இருந்து தென் துருவத்துல இருந்து வட துருவத்துக்கு கொண்டு போறீங்க, நேரா மாத்துறீங்க. அது ஒரு நாட்டுக்கு ஒரு தவறான விஷயத்து நடக்கும். சரி, இந்தியா சூழ்நிலை ஆட்சி அமைக்கும் போது, பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சி அமைக்கும் போது சுத்தி இருக்க நாடுகளோட எல்லா இதுவும் பாகிஸ்தான் தவிர நமக்கு சுமூகமா தான் இருந்துச்சு. அப்ப நேபாள் எடுத்துக்கொள்ளுங்க. நேபாள் எடுத்துக்கிட்டு அந்த சமயத்துல நேபாளுக்கு போர்ட் கிடையாது, அதாவது துறைமுகம் கிடையாது. அப்ப இந்தியாவை நம்பிதான் நிறைய விஷயங்கள் செய்யும். இந்தியா கொஞ்சம் கன்செஷன்ல நிறைய விஷயங்கள் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஏன்னா நேபாள் நம்ம கையை விட்டு நம்மளோட நல்லுறவுல இல்லைன்னா சைனா மேல இருக்கிறது நமக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நேபாள் ஒரு நல்லுறவுல வச்சிருந்தாங்க. இன்னொன்னு அவங்க நமக்கு ஒரே ரிலிஜியன் படி பார்த்தா உலகத்துல ஒரே ஹிந்து நாடுன்னு சொல்லி அவங்க சரி இப்படி எல்லாம் சொல்லி அவங்க சமாளிச்சு ஒரு மாதிரி கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து ஆரம்பத்தில் நேபாள் ஆகா பாரு இந்து மெஜாரிட்டி பேசுற ஒரு ஆட்சிக்கு வந்துருச்சு, நமக்கு நல்லதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆட்சிக்கு வந்து கொஞ்ச காலத்துல இவங்க என்ன பண்றாங்க, மாதேஷின்னு ஒரு குழுக்கள் உண்டு நேபாள்ல. மாதேசி குழுக்கள் வந்து இந்தியாவில இருந்து அவங்க போய் செட்டில் ஆனவங்க, அங்க உள்ள இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதேசி குழுக்கள்ல ஒரு குழுக்கள் வந்து மாதேசி நாடு உருவாக்கும் சில பேர் சொல்றாங்க, சில பேர் இல்லை அவர்களுக்கும் அவங்களுக்கு நேபாள் கவர்மெண்ட் அவங்களை தவறாக நடந்துச்சு, அதனால அவங்க கிளர்ந்து எழுந்தார்கள் சொல்றாங்க. என்ன நடந்ததோ இந்தியன் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஓப்பனாகவே அந்த மாதேசி சப்போர்ட் பண்ணும்போது நேபாளை நம்ம பகைத்துக் கொண்டோம். நல்லா புரிஞ்சுக்கணும், பிரச்சனை வந்து அங்க நேபாளுக்குள்ள இருக்கிற 2 பேருக்குள்ள மாதேசிகளுக்கும் நேபாளியர்களுக்கும் பிரச்சனை. அப்ப நம்ம சுமூகமா இதே காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்தா சுமூகமா பேசி இருந்திருக்கும், சுமூகமா பேசி முடிச்சிருந்திருக்கும். அதை வந்து பிரஷர் வேற மாதிரி போட்டிருப்பாங்க. இவங்க வேற மாதிரி பிரஷர் போட ஆரம்பிச்ச உடனே நேபாளியர்கள் இந்தியர்களை விரோதிகளாக பார்க்க ஆரம்பித்தார்கள். இன்று வரைக்கும் அது தொடருது. அதான் நிதர்சனமான உண்மை. இந்த நேபாளோட எல்லா பிரச்சனையும் போய் கேட்டீங்கன்னா எப்படி தாவை கலப்பை கட்டிங்கன்னா திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்றீங்களோ அதே மாதிரி அங்க போய் கேட்டீங்கன்னா இந்தியா தான் எல்லாத்துக்கும் காரணம்பாங்க. அப்போ நம்மளோட நம்பர் 1 நம்ம எதிரியாக்கிக்கிட்டோம். 2வது மால்டீவ்ஸ்ல இன்றைக்குமே இந்தியாவுக்கு பிடிச்ச ஒரு அரசாங்கம் தான் இருக்கும், இந்தியாவுக்கு வேண்டப்பட்ட அரசாங்கம் தான் இருக்கும். எந்த அளவுக்குன்னா முகமது ரஜீப்னு ஒருத்தர் இருந்தார். அவர் காலத்துல ஒரு புரட்சி நடக்கும்போது வெளியாட்டு வந்து ஐலாண்டை கேப்சர் பண்ணும்போது இந்தியன் நேவி தான் போய் அவங்களை காப்பாற்றி அந்த அரசாங்கத்தை நிர்வகிச்சு வந்துச்சு. அதனால அங்க திருப்பி நிலைநிறுத்திட்டு வந்துச்சு. இந்தியா மேல ஒரு நல்ல உறவு உண்டு. இன்றைக்கு சைனாக்கு வேண்டப்பட்ட கவர்மெண்ட்டுகள் அங்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்தியாவை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே ஒரு ஆதாயத்துக்காகவே பாக்குறாங்க. இந்த இந்தியன் கவர்மெண்ட் சரியில்லைங்கிற அந்த குறைபாடு 2014 மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிச்சு. அப்போ மால்டீவ்ஸ் நம்ம கையில இருந்து சைனா கைக்கு போயிடுச்சு. ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு என்னைக்குமே நமக்கு ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப். அப்படிதான் நம்ம நிறைய என்னதான் செஞ்சாலும் ஸ்ரீலங்காவுக்கு நம்மளை பிடிக்காது. ஏன்னா இலங்கை தமிழர்கள் விஷயத்தினால நம்ம இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவங்களுக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்ணாலும் என்றைக்குமே நம்ம எதிரியா தான் பார்ப்போம். அதனால இன்றைக்கும் அந்த நிலைமை தொடர்ந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பிஜேபி கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. ஆனால் பூட்டான் அப்படின்னு ஒரு நாடு உங்களுக்கு தெரியும், சின்ன நாடு. பூட்டான் என்றைக்குமே இந்தியாவோட க்ளோசஸ்ட் அலை. எந்த அளவுக்கு இந்தியாவோட நம்பிக்கைக்குரிய அலைன்னா பூட்டானுக்கு ஆர்மி கிடையாது. பூட்டானோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது இந்திய ஆர்மி தான் பூட்டானோட பாதுகாப்பு உறுதி செய்யுது. அப்ப அந்த அளவுக்கு நெருக்கமான பூட்டானும் இன்று மெதுமெதுவாக சைனா ஃபுல்லா வெளியில வச்சிருந்துச்சு. இன்றைக்கு சைனா மெதுமெதுவாக பூட்டானுக்குள்ள வருது. அப்ப இந்த இடத்துல இந்திய அரசாங்கத்தோட வெளியுறவு கொள்கை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப பூட்டான் போயிருச்சு, நேபாள் போயிருச்சு, மால்டீவ்ஸ் போயிருச்சு. அடுத்து நீங்க பங்களாதேஷ்க்கு வாங்க. பங்களாதேஷ்குள்ள நீங்க வந்தீங்கன்னா பங்களாதேஷ் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த நாடுகளோடலாம் ஜனத்தொகை கூட உள்ள நாடு. இப்ப நான் சொன்ன எல்லா நாடுகளோடு இந்த நாடுகளோட ஜனத்தொகை எல்லாம் சேர்த்தீங்கன்னா கூட அதோட பல மடங்கு கூட ஜனத்தொகை உள்ள நாடு பங்களாதேஷ். இப்ப பங்களாதேஷ் இவங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நீங்க பங்களாதேஷ் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவர்களும் வங்காளம் பேசக்கூடிய மக்கள் தான். இங்க வெஸ்ட் பெங்கால் நம்மகிட்ட இருக்கு, அங்க பங்களாதேஷ் ஒண்ணு இருக்கு. சோ மொழியால் அவர்கள் இணைந்தவர்கள். அப்போ ஒரு காலத்துல இந்தியா பிரியும் போது இங்க உள்ளவனுக்கு சில பேர் அங்க உறவினர்கள் இருப்பான், அங்க உள்ளவனுக்கு சில பேர் இங்க உறவினர்கள் இருப்பான். இவங்க ஆட்சிக்கு வரும்போது இவங்க பங்களாதேஷை வந்து ஒரு வேறு மதத்தை இஸ்லாமிய நாடாகவே பார்த்தனால ஒரு வன்மம் கொண்ட எண்ணத்திலோடய அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆட்சியில இருக்காங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு வந்து அதுக்கு முன்னாடி பெரிய இந்திய எதிர்ப்பங்க கிடையாது. இவங்க வந்து ஷேக் ஹசீனான்னு ஒருத்தர் அந்த அம்மாவை கொண்டு வந்து உள்ள வைக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஷேக் ஹசீனா என்ன பண்ணாலும் பின்னால இவங்க சப்போர்ட் பண்றது. என்ன பண்ணாலும் ஒரு அரசாங்கத்தை பின்னால ப்ராப்பர் பண்ணோம்னா அப்ப அந்த நாட்டு எந்த நாடு அதுக்கு உதவி பண்ணுதோ அப்போ அந்த நாட்டு மேல எதிர்ப்பு வரும். இப்போ அமெரிக்கா ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வரது ஊர்ல வச்சுட்டு அவனுக்கு என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அப்போ அந்த நாடு மேல அந்த அதிபர் மேலேயும் கோவம், பின்னாலுக்கு அமெரிக்கா மேலேயும் கோவம். அதான் நடந்தது. அது மட்டும் இல்ல, இவர்களுக்கு வேண்டப்பட்ட சில கம்பெனிஸ் தான் அங்க கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்குறது. இப்ப பிரச்சனை எங்க மேஜர் இஷ்யூல எங்க ப்ராப்ளம் வருது. இப்ப ஹசீனா உங்களுக்கு தெரியும், ஷேக் ஹசீனா வந்து எந்த அளவு திடீர்னு ராவண ராவ் ஒருத்தின துணியோட திடீர்னு பிளைட்ல கிளம்பி இந்தியாவுக்கு வந்து இறங்கிட்டாங்க.
அந்த அளவுக்கு மக்கள் அவங்களுக்கு மேல கிளர்ந்து எழுதிட்டாங்க. காரணம் என்ன மேஜர்னா கரப்ஷன் அலிகேஷன், கோடிக்கணக்கான பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அலிகேஷன். யார சொல்றாங்க? இந்த அம்மா செஞ்சது ஃபுல்லும் இந்தியாவோட தைரியத்துல செஞ்சது. மேஜரா சொல்லப்படுறது ஒரு எலக்ட்ரிசிட்டி டீல், ஒரு இந்தியன் கம்பெனியோட போட்ட எலக்ட்ரிசிட்டி டீல்ல அம்மா லட்சக்கணக்கில் அடிச்சாங்க. அந்த கம்பெனிக்கு மிகவும் சாதகமாக அந்த அக்ரிமெண்ட் அவங்க கையெழுத்து போட்டாங்கிறத மேஜர் விஷயம். அப்ப பங்களாதேஷையும் நம்ம இழந்துட்டோம். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும், இந்தியாவுக்கு பெர்மனன்ட் எதிரிங்கிற 2 பேர் இருக்காங்க, பாகிஸ்தான் சைனா. போதுமான அளவுக்கு பெரிய எதிரி அவங்க. பாகிஸ்தான் போதுமான அளவுக்கு ஒரு பெரிய எதிரின்னு சொல்லினாலும் சைனா போதுமான அளவுக்கு கூட பெரிய எதிரி. சைனாவை நம்ம சமாளிக்க முடியாத ஒரு நிதர்சனமான உண்மை. நிதர்சனமான உண்மைகள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதெல்லாம் புரிஞ்சதுனாலதான் காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணாங்க, இந்தியா ஒரு மிலிட்டரி பவரும் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சாஃப்ட் பவர்னு சொல்லுவாங்க. இந்தியா மேல கை வச்சா உலக நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிக்குங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு காலத்துல வச்சிருந்தாங்க. ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா நம்மளோட நாடுகள் மாதிரி அவங்க என்ன இந்தியாவால சொன்னாலும் நீங்க என்ன சொல்ல போற, இந்தியா என்ன சொல்லுதுங்கிற பார்ப்பாங்க. அதே மாதிரி உலக நாடுகள்ல யாருக்கும் பயப்படாம சில நியூட்ரல் விஷயங்கள், ஏழை நாடுகளுக்கு பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் இந்தியாவும் நிற்கும். மெதுவா இந்த ஆட்சி வர 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 போய் இப்ப எந்த நாடுகளும் இந்தியா என்ன சொல்லுங்கிறது கேட்க தயாராக. இவனுங்க இஷ்டத்துக்கு அமெரிக்கா என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போவானுங்க, இஸ்ரேல் என்ன சொன்னாலும் தலையாட்டு போவானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு இந்தியா வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு ஐடியா வச்சிருந்தாங்க. ஏன்னா உலகத்துல எண்ணெய் வளமும் மிக நிறைய நாடுகள் கிட்ட 50-60 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. அவங்களோட நமக்கு நல்ல உறவு வேணுங்கிறதுக்காக இஸ்ரேலை நம்ம இன்றைக்கும் அவங்க பண்ற தவறுகளை சுட்டுக்காட்ட இந்தியா யோசிக்காது. இஸ்ரேல் பண்ற ஒரு தவறுன்னு சொல்லி இஸ்ரேலோட பெரிய உறவை நம்ம வைத்துக் கொள்ள மாட்டோம், சின்ன லெவலில் வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாலதான் அது கூட வச்சுக்க மாட்டாங்க, வச்சுக்கோங்க இஸ்ரேலை ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இஸ்லாமிய நாடுகளோட நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும். அது நமக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன வந்தாலும் அவ்வளவு பிரச்சனை வரும் பாகிஸ்தான் நமக்கும் எல்லாம் சொல்லுவாங்க, அது பண்ணுவாங்க. பட் சவுதியில இருந்து எங்க இருந்தோ எல்லாருமே நமக்கு கொடுக்க வேண்டிய எண்ணெய்களும் எல்லாத்தையும் கரெக்டா தான் கொடுப்பாங்க. நம்மள ஒரு எதிரி நாடா பார்த்தது இல்லை. இவங்க இஸ்ரேலோட ஒட்டுறவு ஆடணும்னா இஸ்லாமிய நாடுகள்லயும் இன்றைக்கு இந்தியாவோட என்னதான் பேசிக்கிட்டாலும் வர்த்தக லாபத்துக்காக இந்தியாவோட விட்டுக்கலாம். அவங்க மனசெலவுல நம்ம எதிரியாவே தான் அவங்க பாக்குறாங்க. அப்ப இந்த சூழ்நிலைக்கு யார் காரணம் அப்படின்னா இந்த பிஜேபி அரசு தான். அப்ப வெளியுறவு கொள்கை மோசமா போகுதுன்னு சொல்றீங்களா, இது நமக்கு என்ன பெரிய நஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கு அமெரிக்காவும் இந்தியாவும் கொஞ்சம் பார்த்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும். அமெரிக்காவோட உறவு உங்களுக்கு இன்றைக்கு எப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளை பொறுத்த எப்படி சொல்ல மாட்டேன், நமக்கு அபாயகரமான ஒரு விஷயம், கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான். என்னைக்குன்னா அவங்க காலதா இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அமெரிக்கா இந்தியாவை நம்பகத்தன்மையோட பார்க்காது. ஏன்னா முன்னாடி நமக்கு எதிராக இருந்தவன் தானே அப்படின்னு. இன்னொன்னு, இந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவனுக்கு சைனாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்தியா இன்னொரு பெரிய நாடுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் இந்தியாவோட உறவு வச்சிருக்கான். ஆனா உண்மையான அலை அப்படின்னா பாகிஸ்தான் பாருங்க. ஈரான் நடக்க சண்டத்துக்கு யார் பேச்சுவார்த்தை நடத்தும்? நம்ம நடத்துறோம். ஈரானுக்கும் நமக்கு நல்ல உறவு உண்டு. நம்ம போர்ட் கட்டி கொடுக்குறோம், ஈரான்ல போர்ட் கட்டி கொடுக்குறோம். நம்ம ஈரானுக்கும் நமக்கு நல்ல உறவு உண்டு. ஈரானோட தலைவர்களுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல உறவு உண்டு. அவன் இந்தியன் கப்பல்ல கூட அனுப்பிடுறோம். அப்ப ஏன் இந்தியாவை வச்சு பேச மாட்டேங்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த நம்பிக்கை அமெரிக்காவுக்கு இந்தியா மேல இல்ல, அமெரிக்கா அந்த நம்பிக்கை பாகிஸ்தான் மேல இருக்கு. பாகிஸ்தான்ல வச்சவன் பேசுறான். அப்ப அவன் எங்க இருக்கிற அமெரிக்காக்காரங்க அவன் காமிச்சிட்டான். அப்ப சுத்தி உள்ள எல்லா நாடுகளையுமே நம்ம இன்றைக்கு உலகத்துல இழந்துட்டு வர்றோம். இது வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். கேட்டா சொல்லுங்க, தூரம் ஒரு படம் எடுப்பாங்க, எடுத்து பாருங்க. நம்ம இந்தியா ஃபாரின்ல அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம். இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் has been a colossal failure. இந்தியாவோட வெளியுறவுத்துறை என்பது ஒரு மிக பெரிய ஒரு ஃபெயிலியர். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இந்தியாவுக்கு உலகத்தில் நேச நாடுகளே இல்லை என்பதுதான் ஒரு விசரமான உண்மை. இஸ்ரேல் எவனுக்குமே நேச நாடு கிடையாது, அவனுக்கு மட்டும்தான் நேச நாடு. அமெரிக்காலே கண்ணில் வரல விட்டாட்டிட்டு இருக்கான், அவங்களும் மறந்துடுவானா என்ன? அப்ப சுத்தி யோசிச்சு பாருங்க, எந்த நாடும் சொல்லுங்க, இந்தியாவுக்கு நேச நாடுன்னு யாருமே கிடையாது. ரஷ்யா நம்மோட என்ன பண்ணாலும் முட்டு இன்னைக்கு ரஷ்யாவே நிக்க மாட்டேங்குது. அவ்வளவு சிச்சுவேஷன்ல என்ன வாங்கிட்டு இருந்தோம் ரஷ்யால, அமெரிக்கா சொல்லணும் நிப்பாட்டிட்டோம். இப்ப ரஷ்யாக்காரன் என்ன சொல்றான், என்ன வேணும்னா இனிமே அவனுக்கு கன்செஷன் கிடையாது, கன்செஷன்ல கொடுத்துட்டு இருந்தான். எல்லாரும் மாதிரி வரிசையில் நின்று ஒழுங்கா காசை கொடுத்து வாங்கிட்டு போ அப்படின்றான். அப்ப எங்க யாருக்கிட்ட நம்ம தைரியம் காமிக்கணும், நம்ம காமிக்கல. பழைய கவர்மெண்ட்டுகளா காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்தா நீ சொல்லதான் ரைட்டுங்க, ஆனா எனக்கு இன்னைக்கு என்ன தேவை, நான் ரஷ்யால வாங்கத்தான் செய்வேன், அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல மத்தவங்க மூலமா காம்ப்ரமைஸ் பேசுறதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. இவங்க எப்படின்னா ரஷ்யா பேசிட்டே இருப்பாங்க, அமெரிக்கா சொன்ன ரஷ்யா அப்படி தூக்கு பையில போட்டு வந்துருவாங்க. அப்ப அந்த நாட்டுக்குள்ள மதிப்பு என்ன ஆகும்? அப்ப அந்த தலைவருக்கு உங்களுக்கு உறவு என்ன ஆகும்? அப்போ ஒரு உறவை நாம் கிரியேட் பண்றது மட்டும் கஷ்டம் இல்லை, அந்த உறவை விட்டு நம்ம வெளியில வர்றதும் சுமூகமாக வெளியில வரணும். நாளைக்கு தேவையான அந்த உறவை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரணும். அதுதான் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. நீங்க எல்லாம் புரிஞ்சு, ப்ரொஃபஷனல் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு தொழில்முறையான ஒரு டிப்ளமசி. அப்ப பண்ணும்போது ரைட்பா இருந்துச்சு, அவன் சூழ்நிலை சரியில்ல போறான், நாளைக்கு பியூட்டாய் நம்மகிட்ட வருவான் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க இப்படி பேசிட்டே இருப்பாங்க, ரஷ்யாட்ட வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் சொன்னா அப்படி போட்டு அப்படி ஓடிடுவாங்க. நான் சைனா அமெரிக்காவுக்கு போய் அப்படி பண்ணக்கூடாது. அப்போ நீங்க அமெரிக்காவுக்கு பயப்படுறதுனால உலகத்துல உன்னோட ஸ்டாண்டிங்கும் குறைஞ்சு போயிடும். இன்னொரு ரஷ்யாவை நாளைக்கு ஒண்ணு நம்பாது.
அப்ப நீங்க என்ன பண்ணணும், எந்த ஒரு வெளியுறவுத்துறை கொள்கைங்கிறது லாங் டேர்மா இருக்கணும். இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு, நாளானிக்கு ஒண்ணு, எனக்கு அவன் வந்தா ஒரு வெளியுறவு கொள்கை இருக்கு, இவன் வந்தா இப்படி இருக்கக்கூடாது. லாங் டேர்ம்ல ஒரு நாடை நம்ம நேச நாடா நம்ம வளர்த்து வச்சுக்கணும். அதுவும் சார்க்ங்கிற இந்த ஐடியா இருக்கு இல்லையா, சார்க் நேஷன், தெற்காசிய நாடுகள் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பை கொண்டு வந்தே ராஜீவ்காந்தி, அதை தொடக்கி வச்சு ராஜீவ்காந்தி. அன்றைக்கு பாகிஸ்தான் எதிரி, நம்ம சண்டை போட்டு பாகிஸ்தான் சேர்க்க மாட்டோம் நம்ம சொல்ல, புரிஞ்சுக்கங்க. அதுல பெருந்தன்மையான அவனையும் உள்ள கொண்டு வந்து அந்த அமைப்பை தொடர்ந்து இந்தியா தலைமை வகிச்சது. இந்தியா என்ன சொல்லுங்கிறதா சார்க் கேட்கும், பாகிஸ்தான் சொல்றது. இன்றைக்கு அப்படிதான். அதை கிரியேட் பண்ணி வச்சது யாரு? ராஜீவ்காந்தி. தொடங்கி இருந்திருக்கணும் அவசியமே கிடையாது. ஏன் தொடங்குறாரு? அப்ப இந்த பகுதிகளில் நம்ம கோல வச்சணும் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் பிளான். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி அழகா கொண்டு வந்தாரு. அது மெதுவா போய்கிட்டு தான் இருந்துச்சு. 2014 இவங்க வந்து மொத்தமா எல்லாத்தையும் மாத்தி அந்த சார்க்ல உள்ள எல்லா நாடுகளையுமே நமக்கு எதிரியா மாத்தின பெருமை இந்த மோடி அரசுக்கு தான் சார். அப்ப வெளியுறவு கொள்கைகள் 2 டைப் ஆஃப் வெளியுறவு கொள்கை. ஒன்னு இமீடியட் நெய்பர்ஸ், பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க. இன்னொன்று தள்ளி இருக்கிறவங்க. தள்ளி இருக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள்லாம் இப்போ இந்தியாவை நம்புறது இல்லை. முன்னாடி கிளைமேட் ஆக்ஷன்லாம் ஏழைகளுக்கா இந்தியா நிற்கும், ஏழை நாடுகளுக்கா எதுக்குமே நிக்கிறது இல்லை. ஆதாயம் அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்டு வாக்கு வலிக்கிற போது அங்கேயும் நம்ம இழந்துட்டோம். இப்ப இந்த 2 கொள்கை, பக்கத்துல இருக்க நாடுகளோட வெளியுறவுத்துறை கொள்கையிலும் சரி, வெளிநாட்டில் இருக்க வெளியுறவுத்துறை கொள்கையிலும் சரி, இந்தியா முற்றிலுமாக தோல்வி அடைஞ்சிட்டாங்க. முற்றிலுமாக தான் தோல்வி அடைஞ்சிருச்சு. மேற்கத்திய நாடுகள்கிட்ட நீங்க ஒரு பொருளை வாங்கினா பொருளா தான் வாங்க முடியும். ரஷ்யாவோட நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அந்த டெக்னாலஜி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான், வேற யாரும் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ரஷ்யாவை முழுசுமா இருந்து நம்மளோட எல்லா வெப்பன் சிஸ்டம் எல்லாத்தையும் அமெரிக்காலையும் பிரான்ஸ்லயும் போய் வாங்குறோம். ஏன்? ரஷ்யா சின்ன நாடா? ரஷ்யா அந்த வெப்பன்ஸ் இல்லையா? ரஷ்யா அதோட நல்ல வெப்பன்ஸ் இருக்கு. அந்த வெப்பன்ஸ் உங்களுக்கு டெக்னாலஜியோட டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் தயாரா இருக்கான். ஆனால் நீங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட் யார்கிட்ட வாங்கும்? ரஃபேல்கிட்ட தான் வாங்குவேன், அங்கதான் வாங்குவேன், அமெரிக்காட்ட தான் வாங்குவேன். அப்படி நீங்க வாங்கும்போது அவன் இவ்வளவு நாள் பொருள் வாங்குவான், விலையும் கூட அந்த பொருளுக்கு உங்களுக்கு டெக்னாலஜியும் தர மாட்டாங்க. வாழ்நாள் முடிச்சு நீங்க வாங்குறவங்க தான் இருப்பீங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சுக்கோய் 30 ஒரு ஃபைட்டர் ஜெட் இருக்கு. இன்னைக்கு உலகமே இந்தியாவை பார்த்து பயப்படுற ஃபைட்டர் ஜெட்ல அதுவும் ஒன்று. அந்த சுக்கோய் 30 டெக்னாலஜியோட டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்குது. இன்னைக்கு ரஷ்யா இந்தியாவும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பிரம்மோஸ் மிசைல், உலகமே பார்த்து பயப்படுற அந்த மிசைல் நம்மளும் ரஷ்யாவும் சேர்ந்து செய்யறோம். இன்னைக்கு இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுது. இதெல்லாம் வெளிநாடுகள்ல கிடைக்காது. அப்போ உங்களோட ஃபாரின் பாலிசியை நீங்க முற்றிலுமாக மாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்களை இழக்கிறீங்க பாருங்க. இந்த பிஜேபி அரசு நம்மளோட வெளியுறவுத்துறை கொள்கையை முற்றிலுமாக மாத்தி இன்னைக்கு உலகத்துல இந்தியாவுக்கு நண்பர்களே இல்லாத ஒரு நாடாக இந்தியாவை மாத்திருச்சு. அதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது தொடர்ந்தால் லாங் ரன்ல நமக்கு அவ்வளவு நன்மை பயக்காது. மீண்டும் சந்திப்போம்.